நம்ம எடுக்கிற எல்லா முடிவுகளுக்குமே பல கருத்துக்கள் வரும். அது சரியில்லை, இது வேண்டாமே, இந்த மாதிரி. ஆனால் ஒரு முடிவு மட்டும் எப்பவுமே சரியா இருக்கும். அப்பா சொல்ற மாதிரி நகை வாங்கினது தப்பான முடிவுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? நம்பிக்கையான ஜுவல்லரியா இருக்கணும், அவ்வளவுதான். ஜோசா லுக்காஸ் தங்கம், சரியான முடிவு, இன்றும் என்றும். வாழ்வருவாயே பிரபோ கணபதே, பரிபூரண வாழ்வருவாயே பிரபோ கணபதே. கணபதே கணபதே சார்ந்து வணங்கி துதி ஆடி பாடி உந்தன் சந்நிதி சரணடைந்தோமே. சார்ந்து வணங்கி துதி ஆடி பாடி உந்தன் சந்நிதி சரணடைந்தோமே. சார்த்த சித்த சௌபாகியங்கள் யாவையும் தந்தருள் சத்குரு நீயே பிரபோ கணபதே. பரிபூரண வாழ்வருவாயே பிரபோ கணபதே. கணபதே கணபதே ஆதிமூல ಗಣನಾಥ ಗಜಾನನ ಅದ್ಭುತ ತವಲ ಸ್ವರೂಪ. ಆದಿಮೂಲ ಗಣನಾಥ ಗಜಾನನ ಅದ್ಭುತ ತವಲ ಸ್ವರೂಪ. ದೇವ ದೇವ ಜಯ ವಿಜಯ ವಿನಾಯಕ ಚಿನ್ಮಯ ಪರ ಶಿವ ದೀಪ ಪ್ರಭೋ ಗಣಪತೆ. ಪರಿಪೂರ್ಣ வாழ்வருவாயே பிரபோ ಗಣಪತೆ. ಗಣಪತೆ ಗಣಪತೆ ಪಾರ್ವತಿ ಪಾಲ ಅಪಾರ ಪಾರತ್ ಪರ ಭಗಮ ಭಗವ ಭವಧರನಾ. ಪಾರ್ವತಿ ಪಾಲ ಅಪಾರ ಪಾರತ್ ಪರ ಭಗಮ ಭಗವ ಭವಧರನಾ. ಭಕ್ತ ಜನ ಸುಮುಖ ಪ್ರಣವ ವಿನಾಯಕ ಪವನ ಪರಿಮಳ ಚರಣಾ ಪ್ರಭೋ ಗಣಪತೆ. ಪರಿಪೂರ್ಣ வாழ்வருவாயே பிரபோ ಗಣಪತೆ. ಗಣಪತೆ ಗಣಪತೆ மஹதி. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுக்காக இன்னொரு சாங் பாடுறதுக்காக தேஷிகா இருக்காங்க, ஹோலி ஏஞ்சல்ஸ் பப்ளிக் ஸ்கூல்ல இருந்து. தேஷிகா, ஸ்டேஜ்க்கு வாங்க. சத்தியம் சிவம் சுந்தரமா சரவணன் திருப்புகழ் மந்திரம் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேனா. அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசி வைத்தேன். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசி வைத்தேன். அண்ணல் உறவுக்கென்று உடல் எடுத்தேன், அவன் அருளை பெறுவதற்கே உயிர் வளர்த்தேன். அண்ணல் உறவுக்கென்று உடல் எடுத்தேன், அவன் அருளை பெறுவதற்கே உயிர் வளர்த்தேன். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசி வைத்தேன். பனி பெய்யும் மாலையிலே
பார்த்திருந்த பெண்ணழகை, 12 கண்ணழகை பார்த்திருந்த பெண்ணழகை, வள்ளந்தான் ஆள வந்தான், பெண்மையை வாழ வைத்தான், பெண்மையை வாழ வைத்தான். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன். தேங்க்யூ தேஷிகா. அண்ட் அடுத்ததாக இன்னொரு சாங் பாடுறதுக்காக ரோஷினி, ப்ளீஸ் ஜாயின் அஸ். என்ன தவம் செய்தனே, என்ன தவம் செய்தனே யசோத, என்ன தவம் செய்தனே யசோத, என்ன தவம் செய்தனே யசோத, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனே யசோத, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனே. ஈரேழு புவனங்கள் படைத்தவனே, ஈரேழு புவனங்கள் படைத்தவனே, கையில் ஏந்தி சிராட்டி பலூட்டி தாலாட்ட நீ என்ன தவம் செய்தனே யசோத, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனே. பிரமனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள, பிரமனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள, உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை, உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் தாயே என்ன தவம் செய்தனே. சனகாத்திய தவயோகம் செய்து, சனகாத்திய தவயோகம் செய்து வருந்தி சாதித்ததை புனிதமாதே எளிதில் பெற என்ன தவம் செய்தனே யசோத, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனே, என்ன தவம் செய்தனே. அண்ட் நம்ம ஈவெண்ட்டை இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட பிஸ்னஸ் ப்ரமோட்டர் ரமேஷ் சார் ஃபியூ வேர்ட்ஸ் நம்மளுக்காக பேசுவார். சார் ப்ளீஸ். கடவுளின் மறுரூபமாக இருக்கும் சேலத்தில் உள்ள சிறந்த டாக்டர்களுக்கு மற்றும் என் தொடர்ந்து ஆதரவு தரும் வணிகர்களுக்கும் ஒன்று கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் சிறப்பழைப்பை வருகை தந்திருக்கும் டாக்டர் ஏ நாகப்பன் சார், விநாயக மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், டாக்டர் கே மீனாட்சி சுந்தரன் சார், விம்ஸ் ஹாஸ்பிட்டல், டாக்டர் கே முத்து சார், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, டாக்டர் எம்ஜி டயபெட்டிஸ் ஹாஸ்பிட்டல் யுவராஜ் சார், டாக்டர் பாலாஜி ஹாசன் சார், அஸ்ட்ராலஜர் எக்ஸ்பர்ட் மற்றும் அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறேன். ஒரு மீனாட்சி சார், ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ் சார். நாகப்பன் சார், டாக்டர் யுவராஜ் சார், கே முத்து சார், பாலாஜி ஹசன் சார், எக்ஸ்பர்ட், அஸ்ட்ராலஜி எக்ஸ்பர்ட்,
நந்தினி, இப்போ நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். இப்போ அவார்டு ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் ஆனர் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ சார். எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் அவார்ட் விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சேலம் பெஸ்ட் டைரக்டருக்கான அவார்ட் போகுது. ஸோ இந்த அவார்டை கொடுக்கறதுக்காக ஐ வெல்கம் முத்து சார், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அட்வொகேட். ஸோ இந்த அவார்டை வாங்கிக்கிறதுக்காக ஐ வெல்கம் டாக்டர் ஏ நாகப்பன் சார். தேங்க்யூ சார். அண்ட் அடுத்ததாக சேலமுடைய பெஸ்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கான அவார்ட் கோஸ் டு விம்ஸ் ஹாஸ்பிட்டல் சேலம். ஸோ இந்த அவார்டை வழங்குறதுக்காக அகைன் ஐ வெல்கம் முத்து சார். அண்ட் இந்த அவார்டை வாங்கிக்கிறதுக்காக டாக்டர் கே மீனாட்சி சுந்தரம் சார், ப்ளீஸ் ஜாயின் அஸ். அண்ட் அகைன் சேலமுடைய பெஸ்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜனுக்கான அவார்ட் கோஸ் டு டாக்டர் மீனாட்சி சுந்தரம் சார், விம்ஸ் ஹாஸ்பிட்டல். அண்ட் இந்த அவார்டை அகைன் வழங்குறதுக்காக ஐ வெல்கம் முத்து சார். And next award சேலமுடைய proud talk of சேலம் city astrologer expert award goes to பாலாஜி ஹாசன் அவர்கள். and இந்த அவார்டை கொடுக்கறதுக்காக ஐ வெல்கம் டாக்டர் நாகப்பன் சார். அண்ட் அடுத்ததாக சேலமுடைய பெஸ்ட் டயபெட்டிக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கான அவார்ட் கோஸ் டு எம்ஜி டயபெட்டிக்ஸ் ஸ்பெஷாலிட்டி அண்ட் ரிசர்ச் சென்டர். ஸோ இந்த அவார்டை கொடுக்கறதுக்காக ஐ வெல்கம் கே முத்து சார் அவர்கள். அண்ட் இந்த அவார்டை வாங்கிக்கிறதுக்காக டாக்டர் எம்ஜி யுவராஜ் அவர்கள், ப்ளீஸ் ஜாயின் அஸ். அண்ட் அடுத்ததாக சேலமுடைய பெஸ்ட் நியூரோ சர்ஜனுக்கான அவார்ட் கோஸ் டு டாக்டர் எஸ் கௌதம் அவர்கள், விம்ஸ் ஹாஸ்பிட்டல் சேலம். அண்ட் இந்த அவார்டை வழங்குறதுக்காக முத்து சார், ப்ளீஸ் ஜாயின் அஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக சேலமுடைய பெஸ்ட் எமர்ஜென்சி அண்ட் கிரிட்டிக்கல் கேர் மெடிசன் அவார்ட் கோஸ் டு விம்ஸ் ஹாஸ்பிட்டல் சேலம், டாக்டர் அசோக் சார், ப்ளீஸ் ஜாயின் அஸ். அண்ட் இந்த அவார்டை வழங்குறதுக்காக ஐ வெல்கம் முத்து சார், ப்ளீஸ். So next award சேலம்கான பெஸ்ட் oral facial cosmetic surgeon award goes to Dentofacial. ஸோ இந்த அவார்டை வழங்குறதுக்காக ஐ வெல்கம் முத்து சார். அண்ட் இந்த அவார்டை வாங்கிக்கிறதுக்காக டாக்டர் சரவணன் சார், ப்ளீஸ் ஜாயின் அஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்த அவார்ட் சேலமுடைய பெஸ்ட் பீடியாட்ரிஷியனுக்கான அவார்ட். ஸோ இந்த அவார்ட் கோஸ் டு ராமலிங்கம்ஸ் ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த அவார்டை வாங்கிக்கிறதுக்காக ஐ வெல்கம் டாக்டர் எஸ் சசி ஆனந்த் அவர்கள். அண்ட் அடுத்த அவார்ட் சேலமுடைய பெஸ்ட் கார்டியாலஜிஸ்ட்கான அவார்ட் கோஸ் டு விம்ஸ் ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த அவார்டை வாங்கிக்கிறதுக்காக ஐ வெல்கம் சிவ சுப்பிரமணியம் அவர்கள். அண்ட் அடுத்த அவார்ட் சேலமுடைய பெஸ்ட் ஃபிசியோதெரப்பி கிளினிக்கான அவார்ட் கோஸ் டு நியூ லைஃப் நியூரலாஜிக்கல் ஃபிசியோ சென்டர். ஸோ இந்த அவார்டை வாங்கிக்கிறதுக்காக ஐ வெல்கம் டாக்டர் தண்டபாணி சார். அண்ட் இந்த அவார்டை வழங்குறதுக்கு ஐ கால் அப்பான் முத்து சார் டு ஜாயின் அஸ். அண்ட் அடுத்த அவார்ட் சேலமுடைய பெஸ்ட் வெட்டினரி சர்ஜனுக்கான அவார்ட் கோஸ் டு அமுல்யா பெட்ஸ் கிளினிக். ஸோ இந்த அவார்டை வாங்கிக்கிறதுக்காக ஐ வெல்கம் டாக்டர் அமர்நாத் முத்துகிருஷ்ணன் அவர்கள். அண்ட் அடுத்த அவார்ட் சேலமுடைய பெஸ்ட் சித்தா கிளினிக் அவார்ட் கோஸ் டு ஷாம்பவி சித்தா கிளினிக். ஸோ இந்த அவார்டை வழங்குறதுக்காக ஐ வெல்கம் டாக்டர் நாகப்பன் சார். அண்ட் வாங்குறதுக்காக ஐ வெல்கம் டாக்டர் தங்கதுரை அவர்கள். அண்ட் அடுத்த அவார்ட் சேலமுடைய பெஸ்ட் சர்ஜிக்கல் டிஸ்ட்ரிபியூட்டருக்கான அவார்ட் கோஸ் டு ஸ்மார்ட் டயக்னோஸ்டிக். ஸோ இந்த அவார்டை வழங்குறதுக்காக ஐ வெல்கம் ரமேஷ் சார், சேலம் பிஸ்னஸ் ப்ரொமோட்டர் அவர்கள். அண்ட் இந்த அவார்டை வாங்கிக்கிறதுக்காக ஐ வெல்கம் சங்கர் சார். ஸோ நெக்ஸ்ட் அவார்ட் சேலமுடைய பெஸ்ட் அட்வொகேட்கான அவார்ட் கோஸ் டு ஜெய் நந்தகுமார் அவர்கள். ஸோ இந்த அவார்டை வழங்குறதுக்காக ஐ வெல்கம் கே முத்து சார். இந்த நந்தகுமாரை பற்றி சொல்லணுன்னாங்க, இவர் சோசியல் இஷ்யூஸில் நிறையா கேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஒரு மொபைல் டவரை கொண்டாந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் வச்சுட்டாங்க. அதில் வந்து ரெசிடென்ஸில் வந்து வைக்கக்கூடாதுன்னாங்க. எல்லாமே அந்த மொபைல் டவர் வந்து இந்தியாவிலேயே ஒரு பெரிய கம்பெனி இது. இதை இவர் வந்து ஹைகோர்ட்டில் போட்டு ஸ்டே பண்ணி ரெசிடென்ஸ் பிளேஸ்லலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே பண்ணி அதை லாக் பண்ணிட்டாருங்க. இது மாதிரி நிறையா சோசியல் இஷ்யூஸ் இவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதனால் இவருக்கு ஒரு டாக்டர் பண்ணுறதா நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நம்ம எடுக்கிற எல்லா முடிவுகளுக்குமே பல கருத்துக்கள் வரும். அது சரியில்லை, இது வேண்டாமே, இந்த மாதிரி. ஆனால் ஒரு முடிவு மட்டும் எப்போவுமே சரியாக இருக்கும். அப்பா சொல்கிற மாதிரி நகை வாங்கினது தப்பான முடிவுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா?
நம்பிக்கையான ஜுவல்லரியாக இருக்கணும். அவ்வளோதான். ஜோஸ் ஆலுக்காஸ் தங்கம், சரியான முடிவு, இன்றும் என்றும். ஸோ அடுத்த அவார்டு இங்கே நம்மளுக்காக சூப்பராக பாட்டெல்லாம் பாடி நம்மளுடைய இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ணி வச்ச சிங்கர்ஸ்க்காக. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எஸ் மஹதி, ப்ளீஸ் ஜாயின் அஸ். பாடல்களாலே கீதாஞ்சலி, பூமலராலே புஷ்பாஞ்சலி, ஆடல்களாலே நடனாஞ்சலி, எங்கள் ஐயப்ப சுவாமிக்கு சரணாஞ்சலி. பாடல்களாலே கீதாஞ்சலி, பூமலராலே புஷ்பாஞ்சலி. ஸோ இவங்களுக்கான அவார்டை வழங்குறதுக்காக வெல்கம் பாலாஜி ஹாசன் அவர்கள். சாரி, தேஷிகா வாங்க. என் வானிலே ஒரே வெண்ணிலா, நீரோடை போலவே என் பெண்மை, நீராட வந்ததே என் வெண்மை, சிரிக்கும் வேளைகளில் ஒரு மயக்கம் பரவுதே, வார்த்தைகள் தேவையா, என் வானிலே ஒரே வெண்ணிலா, என் வானிலே ஒரே வெண்ணிலா. தேங்க்யூ. தேங்க்யூ தேஷிகா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் அவார்டை வாங்கிக்கிறதுக்காக ஐ வெல்கம் ரோஷினி, ப்ளீஸ் ஜாயின் அஸ். ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடுதான் ஆட, பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட, இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட, இளைய கண்ணியின் இமைத்திடாத கண் எங்கும் அங்குமே தேட, ஆயர்பாடியில் கண்ணன் இல்லையோ, ஆசை வைப்பதே அன்பின் தொல்லையோ, ஆயர்பாடியில் கண்ணன் இல்லையோ, ஆசை வைப்பதே அன்பின் தொல்லையோ, பாவம் ராதா யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடுதான் ஆட, பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட. நெக்ஸ்ட் வாஸ்து கன்சல்டன்ட்கான அவார்ட் கோஸ் டு நாகராஜன் சார். ப்ளீஸ் எங்கள் கூட ஸ்டேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த அவார்டை வழங்குறதுக்காக ஐ வெல்கம் விம்ஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் மீனாட்சி சுந்தரம் சார். இன்னொரு சிங்கரும் இருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக டாக்டர், பட் டாக்டராக இருந்து அவங்களுக்கு சிங்கிங் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுனால இப்போ நம்மளுக்காக பாட போகிறாங்க. டாக்டர் அசோக் சார், ப்ளீஸ் கம் ஹியர். அவ்வளோலாம் ஒன்றும் பெரிய சிங்கர்லாம் இல்லை, அவங்க 3 பேரும் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக பாடினாங்க. சரி, ஒரு 2 லைன்ஸ் ரமேஷ் சார் கேட்டார், கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், பொறுத்துக்கு ஒரு 2 லைன். வானம் பாடி பறவைகள் 2 ஊர்வலம் எங்கோ போகிறது, காதல் காதல் எனும் ஒரு கீதம் பாடிடும் ஓசை கேட்கிறது, இசை மழையெங்கும் இசை மழையெங்கும் பொழிகிறது, எங்களின் ஜீவன் நனைகிறது, கடலலையாவும்
இசை மகள் மீட்டும் அழகிய வீணை ஸ்வரஸ்தானம் இரவும் பகலும் ரசித்திருப்போம் நீ ஒரு காதல் சங்கீதம் வாய்மொழி சொன்னால் தெய்வீகம் நீ ஒரு காதல் சங்கீதம். தேங்க்யூ. இசை மலையில் எங்களை நீங்கள் நினைய வச்சுட்டீங்க. தேங்க்யூ சார். ஸோ அடுத்த அவார்ட் சேலமுடைய பெஸ்ட் டான்ஸ் ஸ்கூலுக்கான அவார்ட் கோஸ் டு ப்ரீபேக் டான்ஸ் ஸ்கூல். ஸோ இந்த அவார்டை வழங்குறதுக்காக வெல்கம் முத்து சார். ஆமாம், நான் மறந்துட்டு பாருங்க, டான்ஸ் ஸ்டெப்போடு தான் வரணுமா டாக்டர் சொல்கிறாங்க. பாட்டு ரெடியாக இருக்குது, நீங்கள் ஃபியூ ஸ்டெப்ஸ் போட்டுடுங்க. பஞ்சா போட்டுடுவோம்ல. எனக்கு ராஜவானா, எனக்கு ராஜவானா, எனக்கு ராஜவானா, வாழுற எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க. எனக்கு ராஜவானா, வாழுற எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க. Thank you so much. So next award agriculture-க்கான ஒரு award. So Salem City-உடைய best agriculture consultant-க்கான award goes to Green Agrochem. ஸோ இந்த அவார்டை வழங்குறதுக்காக ஐ வெல்கம் டாக்டர் ஸ்டீஃபன் ராஜ் அவர்கள். அண்ட் இந்த அவார்டை வாங்குறதுக்காக ஐ வெல்கம் சஞ்சய் தாஸ். ஸோ நெக்ஸ்ட் அவார்ட் சேலமுடைய ஹோம்மேட் கேக்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ்க்கான அவார்டு வந்தாச்சு. சேலம் சிட்டியோடைய பெஸ்ட் ஹோம்மேட் கேக்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ்க்கான அவார்ட் கோஸ் டு ஹெவன்லி பேக்ஸ். ஸோ இந்த அவார்டை வாங்கிக்கிறதுக்காக ஐ வெல்கம் மிஸ் டெய்ஸி ரக்ஷனா, ப்ளீஸ் ஜாயின் அஸ். அண்ட் இந்த அவார்டை வழங்குறதுக்காக ஐ வெல்கம் டாக்டர் கே மீனாட்சி சுந்தரம் சார் அவர்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்த அவார்ட் சேலமுடைய பெஸ்ட் ஃபர்னிச்சர் ஷோரூம்க்கான அவார்ட் கோஸ் டு வுட் ஃபர்னிச்சர். ஸோ இந்த அவார்டை வாங்கிக்கிறதுக்காக ஐ வெல்கம் நரேந்திரகுமார் அவர்கள். அண்ட் ஸோ இந்த அவார்டை வழங்குறதுக்காக ஐ வெல்கம் டாக்டர் யுவராஜ் சார் அவர்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்த அவார்ட் சேலம் சிட்டியோடைய பெஸ்ட் யூபிஎஸ் அண்ட் சோலார் லூமினஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்கான அவார்ட். ஸோ இந்த அவார்ட் கோஸ் டு ஏஷியன் பவர் டெக்னாலஜிஸ். இந்த அவார்டை வழங்குறதுக்காக ஐ வெல்கம் பாலாஜி ஹாசன் அவர்கள். அண்ட் வாங்கிக்கிறதுக்காக செந்தில் ராஜன், ப்ளீஸ் ஜாயின் அஸ். ஸோ அடுத்த அவார்ட் சேலம் சிட்டியோடைய பெஸ்ட் கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இன்ஜினியருக்கான அவார்ட். ஸோ இந்த அவார்ட் கோஸ் டு கம்ப்யூட்டர் கிளினிக் அண்ட் சர்வீஸ் இன்ஜினியர் சி ரகுராமன் அவர்கள். சார் ப்ளீஸ் ஜாயின் அஸ். ஸோ இந்த அவார்டை வழங்குறதுக்காக ஐ வெல்கம் டாக்டர் எஸ் தங்கதுரை அவர்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்த அவார்ட் சேலம் சிட்டியோடைய பெஸ்ட் கிளீனிங் சர்வீஸ்க்கான அவார்ட். ஸோ இந்த அவார்ட் கோஸ் டு க்ளீன் ஃபார் யூ. இந்த அவார்டை வழங்குறதுக்காக ஒன்ஸ் அகெயின் ஐ வெல்கம் டாக்டர் எஸ் தங்கதுரை அவர்கள். ஸோ இந்த அவார்டை வாங்கிக்கிறதுக்காக ஐ வெல்கம் ஹேமந்த் குமார் அவர்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்மளுடைய ஷாம்பவி சித்தா கிளினிக் சார் வந்து நம்மளுக்காக ஃபியூ வேர்ட்ஸ் பேச போகிறாரு. டாக்டர்கள் மத்தியில் நம்மளுடைய ஆரோக்கியம் வளர்க்கறது குறித்தான ஒரு மூணு குறள் ஐயன் திருவள்ளுவர் அவர்கள். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா எண்ணியம் ஒன்று அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வாத நாடி, பித்த நாடி, சிலேத்ம நாடின்னு 3 நாடி தான் மனிதனுடைய ஆரோக்கியத்தை நிர்வாகம் பண்ணுது. அது அதனுடைய அளவில் முரண்பாடு அடையக்கூடிய நேரத்தில் தான் மனிதனுக்கு நோய் ஏற்படுது. அது நம்முடைய உணவு பழக்கம், நம்முடைய எண்ணம், நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக அந்த நாடியில் வித்தியாசம் இருக்குது. அதனால்
அதை இயல்பாக வச்சுக்கிறதுக்கான நம்ம கலாச்சார பாரம்பரிய கலாச்சாரத்தை பின்பற்றுற நேரத்தில் அதற்கான வாய்ப்புகள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்குன்னு சொன்னாங்க. இந்த உடம்புக்கு என்னென்ன உணவுகள் பொருந்துமோ அவரவர்களுக்குன்னு ஒரு டயட் இருக்கும். அந்த டயட்டை ஃபாலோ பண்ணால் நமக்கு நல்ல ஆரோக்கியம் நீடிக்குங்கிறது இந்த குறளினுடைய ஒரு கருத்து. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்று அது போற்றி உணின். சாப்பிட்ட உணவு முறையான செரிமானம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் திரும்பவும் பசி எடுத்தால் அந்த பசியறிந்து சாப்பிட்றது தான் நோய் இல்லாமல் வாழ்வதற்கான அடிப்படையான தத்துவமாக சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் பொதுவாக 4 விஷயம் சொன்னாங்க சூத்திரமாக. 4 வாரம் 2 மாதம் 2 வருடம் 2ன்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 2 வேளை தான் உணவு சாப்பிட்ற வழக்கம் வச்சுருந்தாங்க. ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு போதுமானது அப்படிங்கிற ஒரு கருத்து. வாரம் 2 அப்படிங்கிறது ஒவ்வொருவரும் வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பெண்கள்னால் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும், ஆண்கள்னால் புதன்கிழமையும் சனிக்கிழமையும். ஆனால் இன்றைக்கி 2 தலைமுறையாக அதெல்லாம் நம்ம மறந்து போனதினுடைய விளைவு நிறைய நோய்களுக்கு நம்ம ஆளாக வேண்டியதாக இருக்குது. மாதம் 2 அப்படின்னு சொன்னது இந்த தாம்பத்தியை பற்றி சொல்லியிருக்காங்க. சுக்கிலம் சுரோனிதம், ஆண்களுக்கு சுக்கிலம் பெண்களுக்கு சுரோனிதம். இது அளவாக செலவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமானது வருடம் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேதி மருந்தை சாப்பிடக்கூடிய டாக்ஸிக் கிளினிக். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் சாப்பிட்ற வழக்கம் இருந்தது. இன்றைக்கி எந்த எண்ணெயும் சிறப்பாக இருக்கிறதா தெரியல, அதனால் அதை நான் வேணான்னு ஒதுக்கிட்டோமோ என்னமோ. ஆனால் இந்த குடல் தூய்மை பல நோய்களிலிருந்து நம்மை காப்பாற்றோம் அப்படிங்கிறத சித்தர்கள் இந்த சூத்திரத்தை வகுத்து வச்சாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 40 ஆண்டுகள் 120 ஆண்டுகள் மனிதன் வாழ்ந்து கொண்டு இருந்தான். இன்றைக்கு இந்தியர்களுடைய சராசரி ஆயுள் 65 to 70 தான் இருக்குது. அதனால் நம்முடைய கலாச்சாரம் தமிழர்களுடைய பாரம்பரியம் மிக மிக தொன்மையானது. அதனால் அது சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை பயன்படுத்தி எல்லோரும் நல்ல ஆரோக்கியம் பெறணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். ஸோ அடுத்ததாக இன்னும் நிறைய பேருக்கு நம்ம அவார்ட்ஸ் கொடுக்க இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி பாலாஜி ஹாசன் அவர்கள் நம்மக்கிட்ட ஃபியூ வேர்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. சார் ப்ளீஸ். நம்ம எடுக்கிற எல்லா முடிவுகளுக்குமே பல கருத்துக்கள் வரும். அது சரியில்லை, இது வேண்டாமே, இந்த மாதிரி. ஆனால் ஒரு முடிவு மட்டும் எப்போவுமே சரியாக இருக்கும். அப்பா சொல்கிற மாதிரி நகை வாங்கினது தப்பான முடிவுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? நம்பிக்கையான ஜுவல்லரியாக இருக்கணும், அவ்வளோதான். ஜோசா லுக்காஸ் தங்கம், சரியான முடிவு, இன்றும் என்றும். ஸோ இங்கே எல்லா பிஸ்னஸ் மேன்ஸும் வந்திருக்கீங்க, பெரிய பெரிய டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ எங்கள் மாமாவும் வந்திருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு இது. ஸோ இதில் என்ன நான் சொல்ல போகிறேன்னா, வாரன் பஃபட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக இருந்தார், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல். ஸோ பில்கேட்ஸ் இருக்காருன்னா அவர் சம்பாரித்த பணம், அவர் வந்து சம்பாரித்து டெவலப் பண்ணார். ஸோ எவ்வளோ பணக்காரர்கள் இருக்காங்க. பட் வாரன் பஃபட் வந்து தன்னுடைய உழைப்பால், அதாவது அவருடைய சொத்துனால, அவங்க அப்பா சொத்துனால இல்லாமல் அவருடைய தனித்திறமையால் முன்னுக்கு வந்தார். ஸோ அவர் எழுதின வின்னர்ஸ்ன்ற ஒரு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு 5 சூத்திரம், ஒருவர் தொடர்ந்து வெற்றியாளனாக இருக்கிறது எப்படி அப்படின்றது தான். ஸோ தொடர்ந்து வெற்றியாளர்னால் இப்போ நம்ம சார்ஸ் டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க, ஸோ லாயர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க முன்னாடி நான் பேசுகிறதே என்ன சரியான எனக்கு தெரியல. பட் அவங்க சொன்ன மெத்தடை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி நிறைய பேர் பெரிய ஆளாக இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வரைக்கும் உலகத்தில் அதிகமாக விற்ற புக்கு அதுதான். ஸோ நீண்ட கால சாதனையாளர் ஆகிறதுக்கான விஷயம் என்னென்னா லாங்கிட்டிவிட்டி அப்படின்றது. ஸோ ஒரு விஷயத்தை எவ்வளோ நாள் நீண்ட காலம் கண்டினியூவேஷன் பண்ணுறது. இப்போ ஒரு டாக்டர்ஸ் தொழிலாகட்டும், ஒரு லாயர் ஆகட்டும், அந்த தொழிலை அவங்க எவ்வளோ நாள், எத்தனை ஆண்டுகள், எத்தனை வருடங்கள் நிலையாக, எத்தனை ஆண்டுகள் அந்த இடத்த தக்க வச்சிட்டு இருக்காங்க, எவ்வளோ வருஷம் அது கண்டினியூவாக நடக்குது அப்படின்றது தான் அந்த லாங்கிட்டிவிட்டி. ஸோ இதுதான் ஒருத்தருடைய வெற்றியாளராக தீர்மானிக்குது. ஸோ ஒரு இப்போ கேக்ஸ் ஒருத்தவங்க வந்து, இப்போ சாக்லேட் கேக்ஸ் ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டு போனாங்க ப்ரைஸு. ஸோ இன்னொருத்தவங்க வந்து அந்த யூபிஎஸ் சர்வீஸ் வாங்கினாங்க. ஸோ அவங்க அந்த பிஸ்னஸ் வந்து எவ்வளோ வருஷம் அந்த லாங்கிட்டிவியாக கொண்டு போகிறாங்க, ஸோ எத்தனை வருஷங்கள் பண்ணுறாங்கன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே சேலம் அவார்ட்ஸ் இது 2வது வருஷம். ஸோ போன வருஷம் டிசம்பரில் பண்ணாங்க, இது 2வது வருஷம். ஸோ அடுத்த வருஷம் இந்த கண்டினியூவேஷன். ஸோ இந்த கண்டினியூவேஷன் தான் நம்ம ஒரு எந்த இடத்துக்கு கொண்டு போகும் அப்படின்றத ஒரு தீர்மானிக்குது. ஸோ அது மேபி தனிநபராக இருக்கலாம், ஸோ டாக்டர்ஸ், லாயர்ஸ், ஆடிட்டர்ஸ், டீச்சர்ஸ், ட்ரைனர்ஸ் எதுவாக இருக்கலாம்.
ஸோ தன்னுடைய ஸ்கில்ஸ் என்ன, ஏன்னா இப்போ இவர் சேலம் ஃபங்க்ஷன் அவார்ட்ஸ் பண்ணுறாருன்னா போன வருஷம் வேறு ஒருத்தவங்களும் பண்ணாங்க சேம் டிசம்பரில். ஸோ இந்த வருஷம் அவங்க பண்ணலை, நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ நம்ம பண்ணுறோன்னா அதே பிஸ்னஸை இன்னொருத்தரும் பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி நமக்கு ஒரு போட்டியாளர் இருப்பாங்க, அவங்களோட நம்மகிட்ட என்ன சிறப்பு இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்சி அதை அதிகப்படுத்தணும், அதை தக்க வைக்கணும், அதை ஒரு பீரியடாக கண்டினியூஷன் பண்ணணும். ஸோ அந்த ஒரு நம்ம வந்ததுக்கப்புறம் அதை மறக்காமல் அந்த லாங்கிட்டிவிடாக கொண்டு போகிறது தான் வந்து அந்த ஒரு பிஸ்னஸை எந்த அளவுக்கு கொண்டு போகுது, நம்மளுடைய வெற்றி யார், நம்ம யார் அப்படின்றத அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு கீவேர்டாக இருக்குது. அதில் அவர் சொன்ன 5 சப்டிவிஷன் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த கோர், அதாவது ஒருத்தருடைய தேவை என்ன. இப்போ ஒரு யூபிஎஸ் சார் வச்சுருக்காரு அப்படி வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு யாருக்கு அவங்களுடைய பொருள் தேவை. ஸோ ஒருத்தன் கேக்ஸ்க்கு சாக்லேட்ஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்க யார் அவங்களோட வந்து டார்கெட் ஆடியன்ஸாக இருக்குது, அவங்களுடைய தேவை என்ன இருக்குது மக்கள்கிட்ட, மக்கள் அவங்கக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை கரெக்டான முறையில் கொடுக்கணும். ஸோ நம்முடைய செய்யும் வேலையில் நம்ம விட சிறப்பாக இருந்தாலும் அவங்களுடைய பிரச்சனையை நம்ம ஃபீல் பண்ணி, இப்போ ஒரு லாயர்ஸ் இருக்காங்க, ஒரு டிவோர்ஸ் கேஸ் வருது அப்படிங்கும்போது அவங்களுடைய ப்ராப்ளம் என்னன்ற அவங்ககிட்ட உள்வாங்கிட்டு அதை நம்ம அந்த டைமுக்கு, ஸோ அந்த பஞ்சுவாலிட்டின்ற அந்த டைமுக்கு குறுகிய காலத்தில் சீக்கிரமாக கொண்டு போய் கொடுக்குறதெல்லாம் இருக்கணும். டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், நம்ம என்ன பேசணும் என்ன சொன்னோம் அப்படின்ற அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்கோர் இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் ஒருத்தரை யூனிக் பண்ணும். ஸோ மற்றவங்கள விட தனியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன நானே பெருமையாக சொல்லிக்கல, இப்போ நான் அஸ்ட்ராலஜிஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, பட் என்ன பார்க்குறவங்க அடுத்த எலெக்ஷனில் யார்ப்பா ஜெயிப்பா, ஸோ உத்தரப்பிரதேசில் யார் ஜெயிப்பா, அடுத்த வேர்ல்டு கப்பில் யார் ஜெயிப்பா, 2020 யார் ஜெயிப்பான்னு தான் என்கிட்ட கேட்குறாங்க. என்கிட்ட யாரும் வந்து மற்றவங்ககிட்ட கேட்குற மாதிரி எனக்கு என்ன ராசின்ட்டு கேட்குறது இல்லை. ஸோ அந்த ஒரு யூனிக்னஸை க்ரியேட் பண்ணோம். அந்த யூனிக்னஸை க்ரியேட் பண்ணிட்டோம்னா அது நமக்கு ஒரு பிராண்டை கொடுத்துரும். ஸோ ரெண்டாவது ஒரு வாரன் பஃபெட் என்ன சொல்கிறாருன்னா, ரெண்டாவது கீவேர்டாக சர்வை. ஸோ ஏதோ ஒன்று நம்ம பண்ணிட்டு வந்துடுறோம், நம்ம வேறு ஒன்று தேடி கூட போவோம், பட் நம்ம ஒரு பிஸ்னஸில் என்ன ஆகணும்னு எதிர்பார்க்குறோமோ அந்த ரீச் போகிறதுக்குள்ளே வேறு ஏதோ ஒன்று நம்ம கை கொடுக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் கோரில் நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு உணவு கடை, நம்ம செல்வி மெஸ் வந்து ப்ரைஸ் வாங்குறாங்க. ஸோ இப்போ அவங்க செல்வி மெஸ்னு எல்லாருக்கும் பிரியாணி ஃபேமஸ்னு தெரியும். ஸோ அவங்க பிரியாணியோடு இல்லாமல் அடுத்து அவங்க ஏதாவது ஒரு டார்கெட் பண்ணணும், அதில் அவங்க சர்வை பண்ணிட்டு இருக்கணும். பட் பிரியாணி விடக்கூடாது, ஏன்னா அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து. ஸோ அதை டெவலப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து அவங்களுடைய புதுசாக ஒன்று தேடிக்கிட்டே இருக்கணும், இருக்கிறத விடக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா தம்பிராமையா வந்து டைரக்டராக உள்ளே வந்தார், ஆனால் அவர் ஆக்டராக நின்றுட்டார். ஸோ அவர் நினச்சது டைரக்டர், பட் ஆக்டராக அவர் கை கொடுக்கும், அதை வந்து அவருடைய வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்தி அதை தக்க வச்சுக்கிட்டார். இப்போ எக்ஸாம்பிள் மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி சார் வந்து அவர் மியூசிக் டைரக்டர், பட் இப்போ அவருடைய படம் நல்லா ஓட ஆரம்பித்தோடனே அவர் படத்தை மையப்படுத்திட்டார். ஸோ லைஃப்பில் நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதில் அடிஷ்னலாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஏதோ ஒன்று கை கொடுத்து அதில் நம்ம யூனிக்னஸ் வந்துருச்சு அப்படின்னா, இப்போ ஒரு டான்ஸர் பண்ணுறாரு, அதில் அவர் வந்து இந்த ஒரு சில்ட்ரன் ஸ்பெஷலிஸ்ட்டு அல்லது ஒரு ரொமான்டிக்கான டான்ஸில் ஏதோ ஒரு இதில் அவர் ஃபேமஸ் ஆகிடுவார் ஏதோ ஒரு ரூபத்தில். ஸோ அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அவருடைய அச்சீவ் அது இல்லைனாலும் பரவாயில்ல, அதை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி சர்வை பண்ணுன்றாரு வாரன் பஃபெட். ஸோ மூணாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா அடாப்ட். ஸோ அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போது உதாரணத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரியாணி சாப்பிட்டா முட்டை இருந்தால் போதும், பட் இன்றைக்கி வந்து மயானீஸ் வேணுன்றாங்க, தயிர் ரைத்தான்றாங்க, ஸோ கத்திரிக்காய் கோஸ்துன்ட்டு. ஸோ நடைமுறை மாறிட்டாங்க. ஸோ அன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி தர்பூசணி கடையில் சாப்பிட்டோம், இப்போ தர்பூசணிக்கு ஒரு ஸ்டிக்கு கொடுக்குறான், கூட கொஞ்சம் பெப்பர் சால்ட்டு போடுறான். ஸோ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஸோ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோட்டோகிராஃபினா ஒரு ஹார்ட்டின் ஃபோட்டோ இருக்கும், இந்த பக்கம் அம்மா ஃபோட்டோ இருக்கும், அப்பா ஃபோட்டோ இருக்கும் வீட்டில். இன்றைக்கி அப்படி இல்லை, அவுட்டோருன்றாங்க என்னன்றாங்க. ஸோ அந்த காலத்துக்கு தேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும், இருக்கிறத விட்டுறக்கூடாது. ஆனால் நம்ம செய்கின்ற தொழிலை இப்போ மாடல் பண்ணிகிட்டே வரணும் அப்படின்றாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கேக்குன்னா பேக்கரியில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி இவங்க கொடுக்குற வெரைட்டிஸ் அவங்க சொன்ன அவங்களோட இதெல்லாம் பார்த்தேன் நான், நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சது. ஸோ வித்தியாசமாக கொடுக்குறாங்க, நிறைய வெரைட்டிஸ், மோர் தென் 75 ரேஞ்சஸ் ஆஃப் கேக் செய்கிறாங்கன்ட்டு நீங்கள் போட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்டாக்னன்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், இருக்கிறத விடக்கூடாது, அது புதுசாக வரதை நம்ம ஏற்படுத்திக்கணுன்றாங்க. ஸோ அடுத்ததாக 4வது என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் வந்து இந்த 3 விஷயத்தை கரெக்டாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு லெவலுக்கு அப்படியே போயிட்டே இருப்பீங்க. இப்போ 4வதாக சொல்ல போகிற விஷயத்தை அவர் சொல்லுங்க, அதை பண்ணும் பொழுது என்றைக்காவது ஒரு நாள் ஹைப்பில் போயிடலாம் அப்படின்றாங்க. இப்போது வந்து சார் வந்து பெரிய சர்ஜென்ட்டு, எனக்கு அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சாரை பற்றி. ஸோ இப்போ அவர் வந்து அவருடைய எய்ம் வந்து சர்ஜென்ட்டாக அவர் ஃபார்ம் ஆகிட்டார். ஸோ அதை தாண்டி அதில் ஏதாவது ஒரு பர்டிகுலராக ஒரு இதில் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரும்போது மாதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு மாதத்துக்கு 1 நாளோ 2 நாளோ அவர் சம்பாதிக்கிற ஒரு வருவாயில் அந்த கனவுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கணும். மேபி அது 10 தடவைக்கு ஒரு தடவை சக்ஸஸ் ஆகலாம், 100 முறைக்கு ஒரு முறை சக்ஸஸ் ஆகலாம். ஆனால் அந்த சக்ஸஸ் ஆகிட்டாங்கன்னா அந்த சக்ஸஸை மட்டும்தான் மக்கள் பேசுவாங்க. அதுக்கு பிறகு நம்ம செஞ்ச 99 தோல்விகளை மறந்துடுவாங்க. அந்த ஒரு வெற்றி நம்ம அடுத்த இடத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த ட்ரீம் கனவுன்றது ஒரு அதிர்ஷ்டம் லாட்ரியாக இருக்கக்கூடாது. ஸோ நம்மளுடைய ஒரு உதாரணத்துக்கு செல்வி மெஸ் இருக்காங்கன்னா அவங்க ஒரு டெல்லியில் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அது இப்போதைக்கு முடியாது, பட் டெல்லிக்கு முயற்சி பண்ணுறதுக்கான முயற்சிகளை இப்போ இருந்தே பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 5வதாக அவர் சொல்லக்கூடிய கடைசி முயற்சி, பல முயற்சிகளை செஞ்சு கிடச்ச அந்த யூனிக்னஸை கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். ஸோ இப்போ நம்ம உதாரணத்துக்கு லக்ஷ்மி பிரகாஷ் ஹோட்டலில் வந்து ஃபுல் மீல்ஸ் வந்து
கடை எல்லாருக்கும் தெரியும், அங்கே சாப்பிடாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. ஸோ அவங்க என்ன வெரைட்டி பண்ணாலும் அவருக்கு அங்கே ஃபெமிலியர் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மீல்ஸ். லக்ஷ்மி பிரகாஷ் ஹோட்டல், லக்ஷ்மி ஹோட்டல்னா ஃபுல் மீல்ஸ் மதியம் போனால் 4-5 வெரைட்டி கிடைக்கும். ஸோ 3 வெரைட்டியான குழம்பு, 2 வகையான பொரியல்ன்ட்டு அதை வந்து பிராண்ட் பண்ணுன்றாங்க. எல்லா இடத்துலையும் சேலம், ஈரோடு, சேலத்தில் 5 இடம், 5 ரோடு இப்படின்ட்டு பிராண்ட் பண்ணணும். எது நமக்கு அதாவது அந்த செகண்ட் சொன்னது அண்டர்ஸ்டாண்டிங் கோர்னு சொன்னதில் ஏதோ ஒன்று நமக்கு சப்போர்ட் ஆகிருக்கும். அந்த சப்போர்ட் ஆனதை உலகம் பூரா கொண்டு போகணும், அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அதை வந்து கன்சிஸ்டன்ஸாக பிரான்ச்சாக டெவலப் பண்ணணும் அப்படின்றாரு. ஸோ எந்த ஒரு கஸ்டமர்கிட்டையும் இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணுன்றாங்க. ஒரு ப்ராப்ளம்னா அதை இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணுன்றாங்க. ஸோ இந்த 5 விஷயத்தை ஒருத்தர் செய்யும் பொழுது நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையினுடைய உச்சத்துக்கு போகலான்ட்டு வாரன் பஃபட் சொல்கிறாரு. அது சொன்னவர் யாருன்னா, உலகத்திலேயே எந்த ஒரு முதலீடும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் 1000 கோடிகளுக்கு மேலே, அதாவது ஒரு அவருடைய ஒரு ஆண்டு டர்ன் ஓவர் வந்து 2000 கோடின்றாங்க. ஸோ எந்த விதமான முதலீடும் போடாமல், இதில் விஷயம் என்னென்னா அவர் சம்பாதிச்சு அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணல. அவருடைய மூளை வைத்து வளர்ந்த ஒரு விஞ்ஞானிக்குரிய கருத்தை இந்த சேலம் பிஸ்னஸ் மேன், ஏன்னா எல்லா துறையிலேருந்து வந்திருக்கீங்க. ஸோ அட்வொகேட்ஸ் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக எழுதிட்டு வந்தேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வாய்ப்பளித்த ரமேஷ் சார் அவர்களுக்கும், வருகை தந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், வெற்றி பெற காத்திருக்கக்கூடிய சேலம் அவார்ட்ஸ்காரர்களுக்கும் நன்றி. ஸோ இந்த விஷயத்தை பண்ணும்போது நீங்கள் ஒரு தனி நபராக இருக்க மாட்டீங்க. ஸோ ஒரு பிராண்டாவீங்க, ஒரு யூனிக்காவீங்க, உங்களுடைய பரம்பரைக்கே ஒரு ப்ரைடாவீங்க. இப்போ என்ன அவர் சாம்பவி சார், அவர் தங்கராஜ் சார்லாம் எனக்கு வந்து நான் குழந்தையிலேருந்து எனக்கு அவருக்கு தெரியும். ஸோ நான் சின்ன பையனாக இருக்கும்போது அவர் தெரியும். அவர் சிடிஎன்ல அப்போல்லாம் வந்து டெய்லியும் காலைல 8 to 9 பேசுவார். நான் இல்லை, இப்போ சிடிஎன்னுடைய சேனல் வந்து டிஷ் வந்ததுக்கப்புறம் அதனுடைய வளர்ச்சி குறைஞ்சிருச்சு. ஸோ அவரை நான் குழந்தையிலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அவருடைய யூனிக்னஸ் எனக்கு தெரியும். ஸோ இப்போ இருக்கிற தலைமுறை யாரெல்லாம் டிஷ் வச்சுருக்காங்களோ அந்த லோக்கல் சேனலுடைய வேகம் ஆதிக்கம் குறைஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த அவருடைய தனி அடையாளம் ஒரு பிராண்டு பண்ணுன்றாங்க. ஸோ நீங்கள் இருக்கிற அனைவரும் நீங்கள் இருக்கின்ற துறையில் மிகப்பெரிய வெற்றியாளராகவும் ஒரு பிராண்டாகவும் வருவீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சேலமில் சிஜே பலாசியோவில் இருந்த நம்மளை எங்கேயோ கொண்டு போய் வேறு உலகத்தில் கொண்டு போய் நம்மளை எல்லாரையும் கனவு காண வச்சிட்டாரு. ஸோ ஒன்ஸ் அகெயின் அவருக்காக ஒரு பிக் அப்ளாஸ் கொடுத்துடலாம். ஸோ அடுத்ததாக இன்னும் ஃபியூ வேர்ட்ஸ் பேசுகிறதுக்காக ஐ வெல்கம் டாக்டர் யுவராஜ் சார் அவர்கள். ப்ளீஸ் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். நான் எந்த ப்ரிப்ரேஷனோடு வரல. மிஸ்டர் பாலாஜி ஹாசன் வந்து நம்மளை பில்கேட்ஸ் லெவலுக்கு கொண்டு போகிற அளவுக்கு நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாரு. நன்றி. என்னதான் நாங்கள் டாக்டர்ஸாக இருந்தாலும் அந்த பிராண்டு வேணுங்கிற இப்போ வந்து இட் இஸ் அ ஹெல்த் இண்டஸ்ட்ரி ஆகிடுச்சு. முன்னெல்லாம் வந்து நம்ம வந்து சேவை மனப்பான்மையோடு இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ இந்த ஹெல்த் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த பிராண்டிங் அவசியம் வேணும். ஸோ சார் சொன்னது டெஃபினட்டாக வி கேன் ஆல்சோ அப்ளை. எங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் கிடையாது இல்லையா சார், பட் வி ஆர் மெடிக்கல் நாலேஜ். பட் அந்த பிராண்டிங்லாம் கொஞ்சம் நிறைய பழகணும். பட் என்னையும் நான் வந்து ஒரு சர்க்கரை நோய் மருத்துவர். சர்க்கரை நோய் பற்றி இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு எப்பயுமே மெடிசின் பேசினா கொஞ்சம் போர் அடிக்கும் ஜனங்களுக்கு. மருத்துவத்தை சொன்னாவே போர் அடிக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் அவசியம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம நாடு வந்து சர்க்கரை நோய் தலைநகரமாக மாறிட்டுருக்கு. அது வந்து ஒரு பெருமை கிடையாது. அது ஏன் அப்படின்னா, இந்த வருஷம் வந்து உலக சர்க்கரை நோய் தினம் ஒவ்வொரு தடவையும் கொண்டாடுவோம். ஒவ்வொரு தடவையும் ஒரு ஸ்லோகன், அதாவது ஒரு ஸ்லோகன் ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுவோம். இதை சொல்லுவோம். இந்த வருஷம் என்னென்னா, சர்க்கரை நோயை வந்து ரூட் லெவல் வரைக்கும் எல்லாத்துக்கும் கொண்டு போங்க. அதாவது இது வந்து முன்னெல்லாம் பணக்கார நோய்கள் அப்படின்னு சொன்னோம். இப்போ வந்து ஏழைகள் ஸ்லம்மில் தான் நிறையா இருக்குது. வசதி இல்லாதவங்க நிறைய சுகரில் வர்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு அறிகுறி உண்டு. ஒரு சளி காய்ச்சல் வந்தால் தான் டாக்டர்கிட்ட போவாங்க. அந்த காலத்தில் நாங்கள் படிக்கும்போதே சிம்டம்ஸ் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்குறோம். அதாவது நோயிற்கு இல்லாமல் நீங்கள் மாத்திரை கொடுக்கக்கூடாது. அப்படி தான் நாங்கள் படித்தோம். ஆனால் இப்போ இந்த சர்க்கரை நோய் என்பது எந்த அறிகுறியும் கிடையாது. கேன்சர் மாதிரி ஆஸ்பத்திரி வரும்போதே ஹார்ட் அட்டாக்கோடு வர்றாங்க இல்லையா. ஹார்ட் அட்டாக் வந்து படுத்து எந்திரிக்கும் போது சுகர் எடுத்தால், ஓ எனக்கு சுகர் இருக்குது, 400 இருக்குது, பக்கவாதத்தோடு தூக்கிட்டு வருவாங்க. சுகர் இருக்கிறதே தெரியாது. என்ன வயசுன்னு நினைக்கிறீங்க? 90லாம் கிடையாது. வெறும் 25 வருஷம். லாஸ்ட் வீக் 25 இயர்ஸ் ஒரு பையன் வந்து சடன் ஹார்ட் அட்டாக். இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க இந்த மாதிரி டைப் 2 டயபிட்டிஸாக வந்து அதாவது பெரியவங்களுக்கு வரக்கூடிய சர்க்கரை நோய்கள்லாம் இப்போ குழந்தைங்களுக்கு வருது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை, அதாவது அவர் சொன்ன மாதிரி சித்தா டாக்டர் சொன்ன மாதிரி, அந்த தங்கதுரை சொன்ன மாதிரி உணவு முறை வந்து ரொம்ப மாறிடுச்சு. நம்ம உணவு முறை எல்லாமே மாறிடுச்சு. அதாவது அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் நிறையா வந்து அந்த சீக்கிரமாக சாப்பிடக்கூடிய அந்த இது எல்லாமே சாப்பிட்றதுனால, உணவு முறை மாறினதுனால சீக்கிரமாக எல்லாமே நமக்கு வந்துடுது. அந்த காலத்தில் வந்து 80 வயசில் வரக்கூடிய சர்க்கரை நோய் இந்த காலத்தில் 25 வயசில் வருது. 30, 35, 40 வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஒன்றுமே வேலைக்கு ஆகாத மாதிரி ஆகிறாங்க. அதனால் நீங்கள் அவசியம் யங்ஸ்டர்ஸ், நம்ம இளைஞர்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா
சார் வந்து 5 பாயிண்ட் சொன்னார். நீங்கள் எல்லாருமே ஒரு டேபிளை ஞாபகம் வச்சுங்க. டேபிளுக்கு வந்து 4 கால் ஒரு டேபிள் டாப். எங்கள் வாத்தியார் அதான் சொல்லுவார், 4 கால் ஒரு டேபிள் டாப் இஸ் அ டேபிள். டேபிள் வந்து 4 கால் இருந்தால் தான் கரெக்டாக நிற்கிறதுல ஏதோ ஒரு கால் 2 கால் எடுத்தால் கூட ஆகணும். அதனால தான் அந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறதாவே நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. அந்த சர்க்கரை நோய் எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணோம்னா அந்த டேபிளை ஞாபகம் வச்சுங்க. உணவு முதல் கால், 2வது உடற்பயிற்சி, 3வது மருந்து மாத்திரை, 4வது தான் மாதம் டெஸ்ட். இது 4 கரெக்டாக இருந்தால் தான் வந்து சுகர் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி டேபிள் டாப் அப்படிங்கிறது இந்த மாதிரி எஜுகேஷன். இந்த மாதிரி எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். சர்க்கரை நோய் நமக்கு வரலேன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து டெஃபினட்டாக 1-2 பேர் இருக்காங்க. இங்கே கூட பார்த்தீங்கன்னா எங்களுடைய இந்த சாக்லேட்டை வாங்க நம்ம அந்த அம்மா வந்திருக்காங்க. அவங்க எப்போ வந்தாலும் அவங்க கூட அவங்க மாமியாரோடு வருவாங்க. அவங்க நல்ல பெஸ்ட் அவங்க மருமகளாக அவங்களுக்கு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போ வந்தாலும் அவங்க வந்து அந்த கால் பிரச்சனை, காலில் புண்ணு, அந்த கால் புண்ணு வந்து அது ஆறுறதே இல்லை. ரொம்ப நாளாக அவங்க வந்து சஃபர் ஆகிறாங்க. அதனால் சர்க்கரை நோய் இறுதியாக ஒரே வார்த்தை என்னென்னா, சர்க்கரை நோய் என்பது நோயே கிடையாது. அது வந்து சர்க்கரை ஒருத்தருக்கு வந்தால் எனக்கு கேட்ட ஒரு வகையில் நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா வெல் மேனேஜ்டு டயபெட்டிக் கேன் லீவ் லாங்கர் தானே நான் டயபெட்டிக். அதாவது சர்க்கரை நோய் வந்து இருக்கிறவங்க வந்து சர்க்கரை நோய் இல்லாதவங்கள விட அதிக நாட்கள் இருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். எப்படின்னா எங்ககிட்ட வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வருவாங்க. அந்த அம்மாவுக்கு சுகர் இருக்கும், அவருக்கு இருக்காது. 2 பேரும் ரெகுலராக வந்துட்டுருப்பாங்க. அவர் வந்து ரிட்டையர்டு. அந்த அம்மா எப்போ வந்தாலும் வந்து எங்கிட்ட முன்னாடி 2 பேருக்கு அந்த பஞ்சாயத்து பண்ணுற வேலை தான் இருக்கும். அந்த அம்மாவுக்கு எப்பவுமே சுகர் கரெக்டாக தான் இருக்கும். இருந்தாலும் அவர் உள்ளே வரும்போது அவர் ரிட்டையர்ட் டீச்சர். சார் இந்த மாதம் வந்து அன்றைக்கி வந்து ஆப்பிள் சாப்பிட்டாங்க, அன்றைக்கி வந்து அல்வா சாப்பிட்டாங்க, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த அம்மா மேலே. உள்ளே வரும்போது 2 பேருக்கு இதே தர. அந்த அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவருக்கு சுகர் இல்லை, இந்த அம்மாவுக்கு சுகர் இருக்குது. நல்லா நோட் பண்ணிங்க இந்த பாயிண்ட்டு. இந்த அம்மாவுக்கு சுகர் இருக்குது, அந்த அம்மாவுக்கு சுகர் இல்லை. அவர் வந்து சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவர் வரல, அந்த அம்மா மட்டும் தான் உள்ளே வந்தாங்க. எனக்கு கேட்டேன், எங்கம்மா ஹஸ்பண்டை காணோம் அப்படின்னேன். அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமாக சிரித்தாங்க. சார் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு சார். எனக்கு நோயாளின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அவர் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அதனால் வெளியே உட்காந்துருக்காரு, உள்ளே வர மாட்டேங்கிறாரு வெக்கப்பட்டுக்கிட்டு. என்னம்மா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்கிறீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இது இல்லையா, கஷ்டமாக இல்லையா? இல்லை சார் அந்தளவுக்கு என்ன டார்ச்சர் பண்ணிட்டாருங்க, சர்க்கரை நோயின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இது மாதிரி 2-3 மாதம் ஆச்சு. திடீர்னு ஒரு 4 மாதம் கழித்து அந்த அம்மா அழுதுகிட்டு வந்தாங்க. ஏம்மா அப்படின்னேன். சார் அவர் இறந்துட்டார் சார். அவருக்கு வந்தது வந்து அந்த அம்மாவுக்கு சிரிப்பாக இருந்தது. திடீர்னு இறந்துட்டு, ஏன்னா அவர் ஹெல்த்தி மேன். அவர் வந்து சர்க்கரை வியாதி இல்லாத ஒரு ஆரோக்கியமானவர். இந்த அம்மா சர்க்கரை நோய் இருக்குது. ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, சர்க்கரை நோய் இல்லைன்னா கூட இன்னும் அந்த அம்மா வந்துட்டுருக்கு. அவர் ஹெல்த்தி மேன். ஏமா இறந்துட்டார்? அவர் எப்பயுமே வந்து உடம்புல ஆரோக்கியமாக இருக்குது. ஹெல்த்தி மேன். எனக்கு வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, நான் வந்து வைரம் பாஞ்ச கண்டேன், எனக்கு நோயே வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வந்தோடனே மாத்திரை மருந்து சாப்பிட பிடிக்கல. அவர் ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறதில்ல, டாக்டரும் பார்க்கக்கூடாது, மாத்திரை மருந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கல. அப்படியே இருந்து திடீர்னு ஒரு நாள் எங்கேயோ பஸ்ஸில் போகும்போது திடீர்னு இறந்துட்டார். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, சர்க்கரை நோய் வந்தால் அந்த நோயின்னு நினைக்காதீங்க. சர்க்கரை நோயுடன் வாழ பழகியவர்கள் 100 வயது எங்கள்கிட்ட வந்து இன்சுலின் போட்டுக்கு 100 வயசில் இருக்காங்க. அதனால் நல்ல கட்டுப்பாட்டு உள்ள சர்க்கரை நோயாளி வியாதியே இல்லாத ஆரோக்கியமானவரை விட, நல்லா நோட் பண்ணிங்க, அதிக நாட்கள் உயிர் வாழ்கிறான் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். சூப்பரான ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்கீங்க. இனிமேல் எல்லோரும் கொஞ்சம் அவேராக இருப்போம்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்ததாக நம்ம அப்படியே அவார்டுக்குள்ளார போகலாம். ஸோ நெக்ஸ்ட் அவார்ட் நம்ம சேலம் சிட்டியோடைய பெஸ்ட் டூர் ஆப்ரேட்டருக்கான அவார்ட் கோஸ் டு கிறிஸ்ட் ஹாலிடேஸ் அண்ட் ட்ராவல்ஸ். ஸோ இந்த அவார்டை வழங்குறதுக்காக ஐ வெல்கம் டாக்டர் யுவராஜ் சார் அவர்கள். அண்ட் வாங்கிக்கிறதுக்காக ஐ வெல்கம் ஷெரீஃப் அவர்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், கங்க்ராட்ஸ். அண்ட் அடுத்ததாக யூஎஸ்ஏலேருந்து பழனிவேல் சார் இங்கே வந்திருக்காங்க. ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் எங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள் சார். இவரை பற்றி சொல்லணுன்னாங்க, இவர் 45 வருஷத்துக்கு முன்னாடி சேலம் ஃபேர்லேண்ட்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு போனார். இன்னும் வந்து ஒரு வருஷம் வந்து அவங்க சொந்தக்காரங்களோட வந்து மிங்கில் ஆகி அந்த பொங்கலெல்லாம் இவர் கொண்டாடிட்டு தான் போகிறாரு. அங்கே நல்லா வெல்லாஃபாக இருக்கிறாரு. இப்போ அவருக்கு ஐ திங்க் உங்களுக்கு 70 வயசு இருக்குதுன்னு நினைக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்னும் 45 வருஷமாக இதை தொடர்ந்து செய்கிறாரு. இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் வரல. சுப்ரீம் கோர்ட் ஒரு சீனியர் ஜட்ஜி கூட இவரை பார்த்து சொன்னார், உங்களை பார்த்தா எனக்கு பெருமையாக இருக்குது, எங்கள் பசங்களாம் போனால் வரவே இல்லை, நீங்கள் வந்து 45 வருஷமாக தொடர்ந்து வரது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்னாரு. இவங்க அம்மாவுக்கு இப்போ 97 இயர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
இங்கே 100 இயர்ஸ் ஃபேர்லாண்ட்ஸில் தான் இருக்கிறாங்க. இப்போ இன்னொரு 10 டேஸில் கிளம்பிடுவார். வருஷம் வந்து அவங்க சொந்தக்காரங்களோட வந்து எல்லா உதவியும் செய்கிறாரு. இந்த செல்வருக்கு அழகு செலுங்களை தாங்குதல்னு தங்கராஜ் தான் நிறையா குரல் சொன்னார். அந்த மாதிரி இவர் வந்து எல்லாத்துக்குமே உதவி செய்கிறதா இவருடைய வருஷம் வந்து பண்ணிகிட்ருக்கிறாரு. இவர் வந்து ஐ திங்க் இட் இஸ் அ கிரேட் மேன். நம்ம எடுக்கிற எல்லா முடிவுகளுக்குமே பல கருத்துக்கள் வரும். அது சரியில்லை, இது வேண்டாமே, இந்த மாதிரி. ஆனால் ஒரு முடிவு மட்டும் எப்போவுமே சரியாக இருக்கும். அப்பா சொல்கிற மாதிரி நகை வாங்கினது தப்பான முடிவுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? நம்பிக்கையான ஜுவல்லரியாக இருக்கணும், அவ்வளவுதான். ஜோசா லுக்காஸ் தங்கம், சரியான முடிவு, இன்றும் என்றும். அன்புமிக்க டாக்டர்ஸ் அண்டு பெரியவங்களாம் இருக்கீங்க, பிஸ்னஸ் மேன் இருக்கீங்க, என்னுடைய முதல் கண் வணக்கம். என்னுடைய பேர் பழனிவேலு. நான் 45 வருஷமாக அமெரிக்காவில் இருக்கேன். பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. பிஸ்னஸ் ஐம் ஏ சிவில் இன்ஜினியர். ஐம் ஏ ஹோம் பில்டர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இப்போ 2 வருஷமாக தான் நிறுத்திட்டேன். எல்லாம் கொரோனா வந்தது, எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து எல்லா நம்மளோட தமிழ் கல்ச்சர், தமிழ் பண்டிகை இதை பார்த்துக்கிட்டு இப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு போகுதேன். அவ்வளோதான். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். நிஜமாவே நாங்கள் ரொம்ப பிளெஸ்ட் உங்ககிட்ட இருந்து வார்த்தைகள் எல்லாம் கேட்டதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் அவார்ட் சேலம் சிட்டியோடைய பெஸ்ட் செக்யூரிட்டி சர்வீஸ்க்கான அவார்ட் கோஸ் டு ஜிஎஸ்பி செக்யூரிட்டி சர்வீஸ். ஸோ இந்த அவார்டை வழங்குறதுக்காக வெல்கம் டாக்டர் சசி ஆனந்த் சார் அவர்கள். ஸோ அடுத்த அவார்ட் சேலமுடைய பெஸ்ட் மல்டி பிராண்ட் சைக்கிள் ஷோரூம்க்கான அவார்ட் கோஸ் டு சைக்கிள் வேர்ல்ட். ஸோ இந்த அவார்டை வழங்குறதுக்காக வெல்கம் நம்ம சேலம் பிஸ்னஸ் ப்ரமோட்டர் ரமேஷ் சார் அவர்கள். அண்ட் வாங்குறதுக்காக திலகவதி மேம் அண்ட் கவின் அவர்கள். எஸ். ஸோ நெக்ஸ்ட் அவார்ட் சேலம் சிட்டியோடைய பெஸ்ட் ஃப்ளெக்ஸ் அண்ட் பிரிண்டிங் அவார்ட் கோஸ் டு ராயல் டிஜிட்டல். ஸோ இந்த அவார்டை வழங்குறதுக்காக வெல்கம் தண்டபாணி சார் அவர்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்த அவார்ட் சேலம் சிட்டியோடைய பெஸ்ட் ஃபுட்பால் அகாடமிக்கான அவார்ட் கோஸ் டு ஜிஎம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. ஸோ இந்த அவார்டை வழங்குறதுக்காக வெல்கம் பாலாஜி ஹாசன் அவர்கள். அண்ட் வாங்கிக்கிறதுக்காக முனிஷ் அவர்கள். ப்ளீஸ் வெல்கம். அடுத்ததாக சேலம் சிட்டியோடைய பெஸ்ட் டாக்குமெண்ட் ரைட்டருக்கான அவார்ட் கோஸ் டு எஸ்பி பார்த்திபன் அவர்கள். ஸோ இந்த அவார்டை வழங்குறதுக்காக வெல்கம் டாக்டர் நாகப்பன் சார் அவர்கள். ப்ளீஸ் ஜாயின் அஸ் சார். ப்ரொஃபஷனல் கேட் அகாடமி. ஸோ இந்த அவார்டை வழங்குறதுக்காக விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன்லேருந்து டாக்டர் நாகப்பன் சார். ப்ளீஸ் ஜாயின் அஸ். அண்ட் வாங்கிக்கிறதுக்காக ஸ்ரீனிவாசன் சார். ப்ளீஸ் கம். ஸோ இந்த அவார்டை வாங்கிக்கிறதுக்காக வெல்கம் திலகவதி மேம். அண்ட் வழங்குறதுக்காக புனிதா முத்து மேம். ப்ளீஸ் ஜாயின் அஸ். ஸோ அடுத்த அவார்ட் சேலமுடைய பெஸ்ட் டைரக்ட் அட்மிஷன் சென்டருக்கான அவார்ட் கோஸ் டு யூவி குலாஸ் காலேஜ் ஆஃப் மெடிசன். ஸோ இந்த அவார்டை வழங்குறதுக்காக சேலம் பிஸ்னஸ் ப்ரமோட்டர் ரமேஷ் சார். ப்ளீஸ் ஜாயின் அஸ். அண்ட் வாங்கிக்கிறதுக்காக அப்சல் ஷெரீஃப் சார். ப்ளீஸ் கம். நான் வந்து யூவி குலியாஸ் மெடிக்கல் காலேஜ் பிலிப்பைன்ஸ் அதோட கோஆர்டினேட்டராக இருக்கேன். சேலத்தில் டைரக்ட் அட்மிஷன் சென்டர் அதுக்கு இருக்குது. அத்வைதாசரோட கிறிஸ்ட் காரிடேஸ் பண்ணுறவங்க தான் கிறிஸ்ட் எஜுகேஷனும் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வருஷம் மட்டும் பிலிப்பைன்ஸுக்கு கிட்டத்தட்ட 34 ஸ்டூடெண்ட்ஸ் 34 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிபிஎஸ் அட்மிஷன் பண்ணியிருக்காரு. அதனால் அவரையும் கூப்பிட்டு பெருமைப்படுத்தணும்னு நினைக்கிறேன். சரி இருக்கணும், பாஸ் ஆர் ஃபெயில் எதாக இருந்தாலும் பிலிப்பைன்ஸில் மெடிக்கல் அட்மிஷன் பண்ணிக்கிறோம். டைரக்ட் அட்மிஷன் சென்டர் அத்வைதாஸ் ரோட்டில் இருக்குது. டைரெக்டாக நீங்கள் பண்ணிக்கலாம் யாராக இருந்தாலும். ஏன்னா நம்ம குழந்தைங்க பையனும் சரி பொண்ணும் சரி டாக்டருக்கு படிக்கணுங்கிற கனவு எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கும். அதை ஃபுல்ஃபில் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஃபீஸ் ஒன்றுமே கிடையாது. ஃபீஸ் டோட்டலாக 5.5 இயர்ஸும் சேர்த்து பார்த்திங்கன்னா 17,83,000 ரூபா தான். 17 lakhs ஒன்லி, 18 lakhs ஒன்லி தான். எல்லா ஹாஸ்டலோட ஃபீஸு அப்புறம் எல்லா ஃபீஸும் சேர்த்து 5.5 இயர்ஸும் சேர்த்து பார்த்திங்கன்னா 30 lakhsலேயே முடிஞ்சு போயிடும் எல்லாமே. இப்போ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் 4 பேர் வெளியே வராங்க இந்த வருஷம் முடிச்சுட்டு. இந்த காலேஜ் பற்றி டாக்டர்ஸ்க்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். செபு சிட்டியில் இருக்குது பிலிப்பைன்ஸ் யூவி குலியாஸ் மெடிக்கல் காலேஜ். அது ஓகே. முதல்ல அட்மிஷன் சென்டரை நீங்கள் எல்லாம் பேசுங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.
ஸோ அடுத்த அவார்ட் சேலமுடியா பெஸ்ட் ஆம்புலன்ஸ் சர்வீஸ்க்கான அவார்ட் கோஸ் டு சென்ட் மேரிஸ் ஆம்புலன்ஸ். ஸோ இந்த அவார்டை வழங்குறதுக்காக ஐ வெல்கம் பாலாஜி ஹாசன் அவர்கள் அண்ட் வாங்கிக்கிறதுக்காக முருகன் சார் ப்ளீஸ். இந்த சேலம் டாக்டர்ஸ் அவார்டு வந்து நிறைய பேர்த்துக்கு பெஸ்ட்டு டாக்டர் யாருன்னு சேலத்தில் தெரியாமல் இருந்தது. அதனால் வந்து நான் சேலத்தில் இருக்க எல்லா டாக்டரையும் ஓட்டிங் போட்டு செலக்ட் பண்ணேங்க. நிறைய டாக்டர் எல்லாம் பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணால தான் இவங்களுக்கு நான் கொடுத்துருக்க ஓட்டு. இவங்க எல்லாருமே நேர்மையான டாக்டர்ஸுங்க, எல்லாத்துமே பப்ளிக் நேர்மையாக ஓட் போட்டிருக்காங்க. டாக்டர் எம்ஜி யுவராஜ் சாருக்குன்னா அவர் படிக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க பேஷண்ட்ஸ் போகிற இதை பார்க்கும்போது ஃபீட்பேக் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அவ்வளோ கேர் பண்ணியிருக்காரு பேஷண்ட்ஸ்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஆர்த்தோபெடிக்லாம் பார்த்தேன், ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸை கேர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அது மாதிரி எல்லா டாக்டருக்கும் நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. எனக்கு பெஸ்ட் டாக்டர் செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேங்க. சேலத்தில் பெஸ்ட் டாக்டர் செலக்ட் பண்ணதுனால ரொம்ப பெருமைப்படுறேங்க. உங்களுக்கு ஏதாவது பெஸ்ட் டாக்டர் வேணும்னா சேலம் டாக்டர்ஸ்.in போனீங்கன்னா பெஸ்ட் டாக்டர்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். சேலத்தில் பெஸ்ட் டாக்டர்ஸ் பாருன்னா சேலம் டாக்டர்ஸ்.in போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெஸ்ட் டாக்டர் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாங்க. சரிங்களா, பெஸ்ட்டு 5 டாக்டர்ஸ் ஒன்றி தான் இருப்பாங்க. அதில் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் இந்த வெப்சைட்டு www.salemdoctors.in. சரிங்களா, உங்களுக்கு ஆம்புலன்ஸ் சர்வீஸ்லேருந்து, ஒரு சித்தா கிளினிக்லேருந்து, இஎன்டி யார், கார்டியோ யாருங்க, நியூரோ சர்ஜரினா யாரும் தேடி கஷ்டப்பட தேவையில்லை. அந்த சைட்டில் போனீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வெப்சைட்டு. டாப் 5 டாக்டர்ஸ் தான் எல்லாத்துலையும் லிஸ்ட் போட்டிருக்குங்க. சேலத்தில் இருக்கிற பெஸ்ட் 5 டாக்டர்ஸு ரொம்ப யூஸாக இருக்குங்க. சரிங்களா, www.salemdoctors.in. சரிங்களா, டாக்டர்ஸ்எக்ஸ்பர்ட்.in 2 சைட் இருக்குங்க, ஓப்பன் பண்ணி பாருங்கள். சரிங்களா, நன்றி சார். பெஸ்ட்டு கேட்ரிங் சர்வீஸ் வந்து கைப்பக்குவம் சந்திரா மேடம். எனக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து ஹாஸ்பிட்டலுக்கும் எனக்கு ரொம்ப நன்றிங்க. இன்னும் மீனாட்சி சுந்தர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு டைமும் தொடர்ந்து எனக்கு பேக் போனாக இருப்பாருங்க. மீனாட்சி சார் எனக்கு வந்து ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணாருங்க. விம்ஸ் ஹாஸ்பிட்டல் நல்லா ரொம்ப எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாருங்க. ரொம்ப நன்றிங்க விம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப எனக்கு ரொம்ப அழகாக ட்ரீட் பண்ணாங்க. அவங்க அப்ரோச் பிடிச்சிருந்தது. அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் கௌதம் சார், கார்டியோ கௌதம் சார், சிவகுமார் சார், அசோக் சார், அவங்க எல்லாம் ரொம்ப நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. யுவராஜ் சார் எனக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு, என்னை கூப்பிட்டு நான் மதிச்சு வந்திருக்கீங்க. நாகப்பா சார் எனக்கு ஒரு டைம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. எனக்கு நீங்கள் நிறைய விஷயம் எனக்கு டிப்ஸ் கொடுத்தீங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் கொடுக்குற டிப்ஸ் அத்தனையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப சக்ஸஸ்க்கு ரொம்ப யூஸாக இருக்குது. சரிங்களா, லாஸ்ட் டைம் ஒரு ஃபார்முலா கொடுத்தீங்க, அந்த ஃபார்முலா கொண்டு போயிட்டுருக்கேன், நல்லா இருக்குது எனக்கு. அதுக்கு நானும் ஒரு உதாரணம். போன வருஷம் ஒரு இன்ஜினியரிங் காலேஜோட பிரின்ஸ்பாலாக வந்தேன். இந்த வருஷம் அதே யூனிவர்சிட்டியோட டைரக்டராக வந்திருக்கேன். எனக்கு அந்த ப்ரொமோஷன். நான் ரமேஷ்கிட்ட கேட்டேன், ஏன் ரமேஷ் போன வருஷம் தான் கூப்பிட்டேன், இந்த வருஷம் தான் யார் நீங்கள் பெர்மனெண்ட்டாக வருவீங்க, மற்றவங்களெல்லாம் நான் கூப்பிட்றேன் அப்படின்னாரு. ரமேஷ்கிட்ட வந்து என்னென்னா ஒரு யதார்த்தம், யார் யார் என்னென்ன பண்ணுவாங்கன்னு யதார்த்தமாக மூவ் பண்ணி, அவருக்கு கடவுள் பக்தி அதிகம், யதார்த்தமாக மூவ் பண்ணி ஒவ்வொருத்தையும் வாஞ்சியாக கேட்பார், யாருன்னு தெரியாது. இப்போது இந்த அவார்ட்ஸ் கொடுக்குறது நீங்கள் வெவ்வேறு நிறைய இடத்துல வாங்கியிருக்கோம். நானும் டாக்டர் செந்தில் இல்லை, நிறைய பேர், டாக்டர் கேஎம்எஸ் எல்லாருமே நிறைய இடத்துல எவ்வளோ வாங்கியிருக்கோம். அவார்டு கொடுக்குற இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு ரெக்கமெண்டேஷன், ஏதோ ஒரு அழுத்தம் இருந்து மேடையில் வந்து அது ஒரு மியர் ஃபங்க்ஷனாக இருக்கும், அவார்டு கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் ரமேஷ் நடத்துகிறதுல வந்து ரொம்ப பாசம் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனில் ரொம்ப ரொம்ப இயல்பாக இருக்கும். ரொம்ப சாதாரணமாக போய் கேட்பார் எல்லாத்துட்டையும், சார் நான் இப்படி பண்ணுறேன் சார், அது பண்ணுறேன் சார்னு. ஓப்பனாக அந்த வாட்ஸ்அப்பில் போட்டு ஓட்டிங்லாம் கொடுத்து இவங்க பண்ணுறாங்க எல்லாம் கேட்பார் மதித்து. அவரை மதித்து நம்ம வந்து நிறைய பேர் அவருக்கு அந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, உதவியெல்லாம். அந்த யதார்த்தத்துக்கு தான், அதுதான் அந்த ஃபார்முலாவை நான் சொன்னேன். உங்களோட யதார்த்தம், உங்களோட பிறவி குணம், அதை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிங்க. எல்லாத்துக்கிட்டையும் மனசில் வந்து எதுவும் வச்சுக்காமல் எல்லாத்துட்டையும் ஓப்பனாக பேசி இது பண்ணிடுவார். அவர் கொடுக்குற அவார்ட்ஸ் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். இப்போது இந்த அவார்டில் வந்து இவர் பெரியவரா அவர் பெரியவரா அப்படிங்கிற விவாதத்துக்கெலாம் நம்ம வரல. ஒரு நல்ல மனசு இன்னொரு நல்ல மனசை தேடி கொடுக்குது, அதுதான் பேசிக், அதுதான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா தான் வந்து எப்பயுமே நல்லபடியாக இருக்கும். மீதி எல்லாமே வந்து போதை தான், போதைக்கு தான், அது புகழ் எல்லாம் போதை தான். இதுதான் இயல்பு. பழனிவேல் சார் வந்து 45 வருஷமாக அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்து குடும்பத்தோடு இருந்துட்டு போகிறாருங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம ஃப்ரெண்டு சொன்ன உடனே
இமிடியட்டாக அவரையும் கூட்டிகிட்டு வந்து பேச வச்சுட்டார். அந்த யதார்த்தம் தான் நான் சொல்ல வர்றேன். இது எல்லாருக்குமே அவார்ட்ஸ் நடத்துகிற எல்லாத்துக்குமே தோணாது. அவார்ட்ஸ் நடத்துகிறவங்களுக்கு என்ன தோணுன்னா, பெரிய கூட்டம், பலூன் ஊதணும் பெருசாக, நிறைய பணம் எங்கே இருந்தால் வரணும், எல்லா இடத்துலையும் வாங்கணும், அது ஒரு பெரிய இப்படி தான் நினைப்பாங்க எல்லாருமே. அதிலிருந்து விலகி இருக்கவர் ரமேஷ். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுன்னு சொன்ன ஃபார்முலா தான் பாலாஜி ஹாசன் லாஸ்ட் டைம் வரும்போது சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த தடவை எல்லாம் வந்திருக்கீங்க, எல்லாத்துக்கும் வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்னாரு. நம்ம கரெக்ட் முடிக்கும் போது சொன்னீங்க. இப்போ இந்த வருஷம் சொல்லிட்டு போயிருக்காரு கரெக்டாக. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக நடக்கும். அதனால் இந்த யதார்த்தத்துக்கு தான் நம்ம எல்லாருமே இங்கே கூடியிருக்கோம். இந்த இயல்பு மனிதர்கள்ட்ட போக போக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அது குறையக்கூடாது, நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வருது. ஒரு புகழ்ச்சிக்காகவோ வேறு ஏதாவது ஒன்றுக்காகவோ அடிமையாகி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராமல், வீட்டுக்குள்ளே வந்தால் நம்ம 4 பேர் உட்காந்து பேசும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பாராட்டிக்குமோ அப்படி நினச்சி உள்ளே வரனால தான் அந்த ஃபங்க்ஷன் ஒரு உயிரோட்டம் இருக்குங்கிறத சொல்ல வர்றோம். அந்த உயிரோட்டம் தான் ரொம்ப முக்கியம் ஃபங்க்ஷனில். சாதனைகள் தனி, அது வேறு. உயிரோட்டம் ரொம்ப முக்கியம். அவர் எந்த மேடையிலையும் பாடியிருப்பாருன்னு தெரியல என்னோடய நண்பர் டாக்டர் அசோக். ஆனால் இங்கே அவர் பாடும்போது அவருக்குள்ளே உள்ள திருப்தி, ஆத்ம திருப்தி, நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு திருப்தி. அந்த டிஃப்ரென்ஸ் மற்ற ஃபங்க்ஷனில் இருக்காதுங்கிறது நான் சொல்ல வரேன். தட் இஸ் த ஃபார்முலா இஸ் ஃபாலோயிங். தேங்க்யூ. ஏன்னா அந்த அளவு ஒரு இதாச்சு. மே மாதம் பயங்கரம், பெட்டு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ இந்த இது திருப்பி வரக்கூடாது. என்னோடய அட்வைஸ் எல்லோரும் வேக்சினேஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டோஸ், செகண்ட் டோஸ். நான் 3 டோஸ் போட்டேன். 3 டோஸ் போட்டு 2 மாதம் ஆகுது. ஸோ நீங்களும் உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்கள, தாய் தந்தை யாராக இருந்தாலும் எந்த ஒரு இது கான்ட்ராஇண்டிகேஷன், அதாவது இந்த நோய் இருந்தால் போடக்கூடாது அப்படின்லாம் இல்லை. யார் வேணாலும் போட்டுக்கலாம். உங்களோட குடும்பத்தையும் உங்கள் குடும்பத்தாருங்களையும் நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். இந்த விஷயத்தை இந்த தருணையில் நான் சொல்கிறதுக்கு சந்தோஷப்படுறேன். காரணம், நான் என் ஆஸ்பத்திரி பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. எங்கள் ஹாஸ்பிட்டல் ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறது கார்டியோதொராசிக், அதாவது இருதய பைபாஸ், இருதயம், அதாவது இன்டர்வென்ஷனில் ஸ்டென்ட் போடுறது. அப்புறம் 120 கேஸுக்கு மேலே நாங்கள் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சென்டர் எங்கள் விம்ஸ் ஹாஸ்பிட்டல். இது மட்டும் இல்லாமல் நாம் வெறும் மினிமல் அமௌண்ட் சார்ஜஸில் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நான் முழு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர், ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் போத் ஹிப் அண்ட் நீ அண்ட் ஷோல்டர் பண்ணிகிட்ருக்கிறேன். இது இல்லாமல் மற்ற மருத்துவர்கள் இருக்காங்க. எங்கள் இது விநாயக மிஷன் எங்கள் ஃபவுண்டர் சேர்மன் திரு ஏ சண்முக சுந்தரத்தோட கனவு. அந்த கனவுக்கு ஏற்றாப்பில் அவரோட மகன்களாகிய தத்தோ சரவணன் மற்றும் டாக்டர் ஏஎஸ் கணேசன் அவர்கள் நல்லபடியாக இந்த இன்ஸ்டியூஷனை கொண்டு போயிட்டுருக்காங்க. அந்த இதில் இவர் ப்ரோ வைஸ் சான்சலராக இருக்கிற நம்ம திரு நாகப்பன் அவர்கள் டைரக்டராக இருக்கார். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் டீமாக சேர்ந்து விநாயக மிஷன் மருத்துவமனையில், விநாயக மிஷன் யூனிவர்சிட்டியில் இருக்கிறோம். இந்த நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் வைஸ் நிறையா பேர் நம்ம இதில் படிச்சுட்டு கிட்டத்தட்ட 10,000 மாணவர்கள் படிச்சிட்ருக்குறாங்க. இது காரணம் இது அவங்கள இழிவுபடுத்துறதுக்காக இல்லை, அவங்களுக்கு அந்த இதை உணர்த்துறதுக்காக சொல்கிறேன் நான். அதனால் இந்த ப்ரோக்ராமில் இன்றைக்கி நான் பேசுனதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு அவார்டு கொடுத்து கௌரவிச்ச திரு ரமேஷ் மற்றும் மற்ற மருத்துவர்கள் மற்றும் இங்கே கூடியிருந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நம்ம எடுக்கிற எல்லா முடிவுகளுக்குமே பல கருத்துக்கள் வரும். அது சரியில்லை, இது வேண்டாமே, இந்த மாதிரி. ஆனால் ஒரு முடிவு மட்டும் எப்போவுமே சரியாக இருக்கும். அப்பா சொல்கிற மாதிரி நகை வாங்கினது தப்பான முடிவுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? நம்பிக்கையான ஜுவல்லரியாக இருக்கணும், அவ்வளோதான். ஜோஸ் ஆலுக்காஸ் தங்கம், சரியான முடிவு, இன்றும் என்றும்.